ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் தகவல்கள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் தினம் வானத்தை பார்க்குறோம்ல, அந்த வானம் ஏன் பகலில் ப்ளூ கலராகவும் ஏன் சாயங்கால நேரத்தில் இல்லை அதிகால நேரத்தில் சிவப்பு நிறமாகவும் இருக்குதுன்னு என்னைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கோமா? அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் வானம் பகலில் நீல நிறமாகவும் மாலையில் சிவப்பு நிறமாகவும் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா சன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் ஒரே கலர்னு தான் நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அதான் இல்லை. சன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சத்துல ஒரே ஒரு கலர் மட்டும் இல்லை, அதுல மொத்தம் 7 கலர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கிளாஸ் கிறிஸ்டல் மேல ஒயிட் லைட் பட்டுச்சுன்னா அது கிறிஸ்டல்ல பட்டு வெளியே வர வெளிச்சம் ஒயிட் கலர்ல இல்லாம விப்ஜிஆர், அதாவது வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட் அப்படி 7 கலராக தெரியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 7 கலர்ஸ் தான் வானவில்லையும் இருக்குது. அதாவது இந்த 7 கலர்ஸும் ஒன்றா சேர்ந்தது தான் ஒயிட் கலர். இதுவே அந்த கிறிஸ்டல் மேலே வேறு ஏதாச்சும் ஒரு கலர் லைட் அடித்தா சேம் கலர் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது இப்போ ஒயிட் அடித்தா 7 கலர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த கிறிஸ்டலில் ஒரு ரெட்டோ, க்ரீனோ, எல்லோவோ அப்படின்னு வேறு ஏதாச்சும் ஒரு கலர் அடிச்சுன்னா அந்த சேம் கலர் தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா அதில் அந்த ஒரு கலரை தவிர வேற எந்த கலருமே இல்லை. ஆனால் ஒயிட் லைட்டில் 7 கலர் இருக்கிறதுனால தான் அது 7 கலராக பிரிஞ்சு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட். நம்ம பூமிக்கு சூரியன் தான் ஒரே லைட் சோர்ஸ். இதே மாதிரி தான் சூரியன்ல இருந்து வர லைட்டும் ஒயிட் லைட் தான். அதுலேயும் இந்த 7 கலர்ஸ் சேர்ந்து தான் இருக்கும். லைட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேவ் ஃபார்ம்ல தான் டிராவல் ஆகுது. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். இதுல மொத்தம் 7 கலர்ல ரெட் கலர் லைட்டுக்கு தான் இருக்கிறதுலயே பெரிய வேவ் லென்த் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கடைசியா இருக்க வயலட் கலரோட வேவ் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ ஸ்கையே ப்ளூ கலர்ல இருக்குன்னு பார்ப்போம். எர்த்தோட அட்மாஸ்பியர்ல நிறைய ஏர் மாலிகூல்ஸ் இருக்கும். அந்த ஏர் மாலிகூல்ஸ் கூட சன்லைட் மோதிச்சுன்னா சின்ன வேவ்லெந்தா இருக்கிற கலர்ஸ் எல்லாம் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வயலட், ப்ளூ எல்லாம் சொல்லலாம். அதை விட பெரிய வேவ்லெந்தில் இருக்கிற ரெட், ஆரஞ்ச் லைட்ஸ் எல்லாம் ப்ளூவை விட கம்மியாக தான் ஸ்கேட்டர் ஆகும். இதை ரேலிங் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அதாவது ரொம்ப கம்மியான வேவ்லெந்த் வயலட் கலர்ல தானே இருக்கு, அப்போ ஸ்கை வயலட் கலர்ல தானே இருக்கணும், ஏன் ப்ளூ கலர்ல தெரியுது அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அது எதனாலனா, சன்ல இருந்து வரக்கூடிய 7 கலர்ல வயலட்டோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும், ப்ளூவோட அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் ப்ளூ கலர் நமக்கு அதிகமாக தெரியுது. இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம கண்ணுக்கு நேச்சராகவே வயலட் கலரை பார்க்கறதுக்கான சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கு. இதனால தான் ஸ்கை வயலட் கலராக தெரியாம ப்ளூ கலர்ல தெரியுது. சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்கை ப்ளூ கலரில் ஏன் தெரியுதுங்கிறத பார்த்தோம். இப்போ மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் ஸ்கை ஏன் ரெட்டிஷ் ஆரஞ்சாக தெரியுதுன்னு பார்ப்போமா? மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் அந்த சன்ல இருந்து வரக்கூடிய லைட் எல்லாமே நம்ம ஏர் மாலிகூல்ஸ் மேலே பட்டு ஸ்கேட்டர் ஆக ரொம்ப நேரம் ஆகும். அதனால நிறைய சன்லைட் ஏர் மாலிகூல்ஸ் கூட மோதி ப்ளூ, கிரீன், எல்லோ லைட் எல்லாமே ஸ்கேட்டர் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற கம்மியாக ஸ்கேட்டர் ஆகிற ரெட், ஆரஞ்ச் லைட் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு வந்து சேரும். அதனால தான் ஸ்கை மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ல ரெட்டிஷ் ஆரஞ்சா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வானம் ஏன் பகல்ல நீல நிறமாவும் மாலை அண்ட் அதிகால நேரத்துல ஏன் சிவப்பு நிறமாவும் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா நாம இந்த வீடியோல பார்த்திருப்போம். மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.